டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தலையோடைய குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே சென்னையில் இருக்க கோயம்பேடு பக்கத்தில் இருக்க ரோகிணி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். படம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, படம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உள்ளே போயிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம், தலை ஃபேன்ஸ் எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ், தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. சும்மா வந்து பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்குது. இன்னும் வந்து ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 9 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ மணி வந்து 7 ஆகுது. ஸோ இப்போவே வந்து பயங்கரமான கூட்டம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம விடாமுயற்சி வந்தோம் இந்த தேட்டருக்கு. விடாமுயற்சி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த படம் குட் பேட் அக்லி எப்படி இருக்குன்னு தெரியல. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டார்.
பயங்கரமான வைப்பாக இருக்குது, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அவர் தலைன்னு கூப்பிடக்கூடாது சொன்னார். ஆனால் தலைன்னு போட்டேன் நான். இருந்தாலும் அவர் அதுமாரி சொல்கிறது மனசு வரல. மீடியா முன்னாடி பார்ப்பனா சொல்கிறேன். ரத்னபூஷன் ஏகே சார், நாளைக்கு நீங்கள் ரேஸ் இது பண்ணுறீங்க, வின் பண்ணுங்க, பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. நாங்கள் படத்தை எப்படி கொண்டாடுறோமோ உங்களையும் அதேமாதிரி தான் கொண்டாடுவோம். என்றைக்கும் விட்டே தர மாட்டோம். எதிர்பார்க்காதெல்லாம் எதிர்பார்க்கலாம். உள்ள சம்பவம், தரமான சம்பவம்லாம் காத்துட்டு இருக்கு. உள்ள பாருங்க. தேங்க்யூ. அத்தை இல்லாமல் உள்ள விடுவாங்களான்னு தெரியலங்க ப்ரோ. சட்டையை கேட்டு சுத்தம் தான் ப்ரோ தெரியும். சட்டை யார் எடுத்துட்டு போனானே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பயங்கரமான ஏகே ஃபேனாக இருக்கார். ஏன்னா பயங்கரமான பில்லா டாட்டெல்லாம் கொத்தி இருக்காரு. ஆனால் பார்க்கவே நமக்கு வந்து ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு அபிமான நட்சத்திரமாக அஜித் இருக்கார். அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இதே வேலையும் கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் வரும்போது இவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, சந்தோஷம் தான். ஸோ யாருமே நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கணும்னு யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்ணணும் போகணுன்னு அவங்கள எப்படி பார்த்துக்கணும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் தான் இது. ஸோ ரசிகர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரியான தீனி எங்களுக்கு உள்ளே இருக்குது. நாங்கள் வந்து உள்ளே நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வரோம். நீங்கள் வந்து கேமரா வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாம் இங்கே நான் இப்போ வரோம். நான் நைட்லேருந்து சாப்பிட்லண்ணா. யூடியூப் சேனலில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. 10 கிலோ கறி வாங்க பாய். இவர் எடுங்க, என்ன எடுக்கிறாரு இவர் பேடை போட்டுக்காங்க. ஆனால் என்ன லைக் சேர்த்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வைப்பாக இருக்குது பாருங்கள். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து அதுவும் ரோகிணியில் வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஷாலினி அவங்க அஜித்தோடைய பொண்ணு அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க மூவி பார்க்க, ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.